ஹாய்! இன்னைக்கு ஒரு பெரிய விலாக் தான். காலேஜ்லேருந்து டூர் கூட்டு போறாங்க. அதான் இன்னைக்கு போய் பார்க்க போறீங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நைட் டைம் 9:30 ஆயிடுச்சு. இப்போ காலேஜுக்கு போயிட்டுருக்கோம். காலேஜ்லேருந்து கூட்டு போகிறாங்க. நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து ராமேஸ்வரம் போகலான்னு மேம் தான் சொன்னாங்க. சரி ராமேஸ்வரம்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் காமெண்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஃபன் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ காலேஜுக்கு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன். நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டாங்க பார்ப்போம். காலேஜுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வரதா இருக்குது. சரி அவளை கூப்பிட்றதுக்காக காலேஜுக்கு வெளில போகிறேன். அவளை கூப்பிட்டு கொஞ்சம் வந்து அவளை கூப்பிட்டாச்சு. பானிபூரி காளான் சாப்பிட்லாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். நைட் டைமில் காளான் சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல, அதுக்காக தான் பாட்டு சாங் கேட்டே போயிட்டுருக்கோம். எப்போவுமே இந்த சைடு வந்தாலே காளான் சாப்பிட்ருவோம். அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க 2 கடை இருக்கும். ஏதாச்சும் ஒரு கடையில் சாப்பிடுவோம். ஆனால் காலேஜ் போனால் செம்ம வைப் ஆயிடுச்சு. அதை நீங்களே பாருங்கள். காலேஜில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து டூர் அன்னைக்கு அந்த டைமில் வந்து டூர் போகிறாங்க. இப்போ தான் நிறைய பேர் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ். அதில் பஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு பாதி நேரம் போயிடுச்சு. பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு இந்த லைட் செட்லாம் வந்து சும்மா அப்படியே இதெல்லாம் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. லைட் செட்டை அதெல்லாம் பார்த்துட்டு டான்ஸில் தான் போகும்போது டான்ஸில் தான் போகணும். சூப்பராக இருந்துச்சு. சாங்லாம் போட்டு. ஆனால் என்னடா நாங்கள் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சுன்னு கேட்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் அங்கே போய் கால் அடிபட்டுருச்சு. அதனால மைண்ட் செட் வந்து டான்ஸ் ஆடுறதுல இல்லை. எல்லோரும் இப்போ வந்து எல்லோரும் மட்டையாயிட்டோம். அவளுக்கும் கொஞ்சம் அடிபட்டுருக்கா. அதனால வந்து நாங்கள் யாருமே என்ஜாய் பண்ணல. நான் என்ஜாய் பண்ணல. எனக்கு வந்து ஏன்டா போகணுன்ற மாதிரி இருந்துச்சு. போகும்போதே போகலாமா வேணாமா யோசிச்சு தான் போனேன். சரி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் வந்து எனக்கு அவளுக்கும் வந்து அப்செட் ஆயிடுச்சு. ஏன்டா வந்தோன்ற மாதிரி அடிபட்டுருச்சா. அதில் அவளும் வந்து காசு கொடுத்து வேஸ்ட்டாக போய் பஸ்லேயே தான் உட்காந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு அவளுக்கும். எனக்கும் அவளை விட்டு போக மனசு வரல. ஆனால் அந்த எருமை வந்து என்னை வந்து அமுச்சு விட்டா. நான் கூட இருக்கேன்டி அப்படின்னு சொன்னாலும் என்னை அமுச்சு விட்டா. அதனால கொஞ்சம் வந்து நான் போகும்போது தான் அப்படியே அப்செட்லேயே தான் போயிட்டு இருந்தேன் அவன் நினச்சிட்டு. இல்லை கொஞ்சம் நைட் டைமில் இருக்கிறனால ஃபேஸ் எங்களுக்கு தெரியாது. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜாலியாக இருந்துச்சு. எப்பவும் போல தான் ஃபன் பண்ணிக்கிட்டு அவள் உட்காந்துட்டே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோன்னா அவள் கொஞ்சம் டயர்டாக தூங்கிட்டா. நான் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. லேட்டாக தான் கிளம்பணும். 11 o'clock அது மாதிரி டைம் தான் கிளம்பணும். அங்கே போய் கொஞ்சம் நாள் தான் ரெஸ்ட் எடுத்தோன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் ரெஸ்ட் எடுக்கலை. அப்புறம் வந்து நாங்கள் வந்து ராமேஸ்வரம் வந்துட்டு அங்கே ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சு நினைக்கிறேன். அங்கே 3 வேன் கிட்ட வந்திருந்தாங்க. 3 வேன் 2 வேன்னு வேறு டிபார்ட்மெண்ட்டு. அங்கே போய் இறங்கி ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ராமேஸ்வரம் போயிட்டோம். எனக்கு பொதுவாக நான் பஸ்ஸில் போகும்போது யோசிப்பேன், சரி நம்ம படிக்கட்டில் நிற்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதே மாதிரி இங்கே வந்து அந்த மினி வேன் தான் கூப்பிட்டு போனாங்க. அந்த மினி வேன் வந்து நானும் இன்னொரு பொண்ணும் வந்து படிக்கட்டில் நின்றுட்டு தான் வந்தோம். ஃபுல்லாகவே அந்த ஹோல் டே ஃபுல்லாகவே படிக்கட்டு தான் நின்றுதோம். அது நின்றுட்டு அங்கே தான் நின்னோம். கொஞ்சம் நேரம் வாய் வளருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் என்னால் பேச முடியல. கோயில்கிட்ட வந்துட்டோம். எங்களை வந்து தண்ணியிலலாம் குளிக்க விடலை. இப்போ சாமி கும்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால காலைல மார்னிங்கும் சாப்பிடல. வெயிலும் வேற அடித்தா அப்படியே ஒரு மாதிரி எங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து கிரகிரன்னு சுற்றுற மாதிரி வந்துருச்சு.
கோயில்கிட்ட போயிட்டோம். செம்ம பசிண்ணா. சோறு திங்காமல் நம்மளால் இருக்கவே முடியாது, நம்மளுக்கு சோறு தான் முக்கியம் பிகடுன்ற மாதிரி பசியிலே போயிட்டு வந்தோம். நடக்க விட்டாங்க வேற, கீழே பார்த்து நடக்கணும் போல, அங்கங்கே வந்து சாணியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கே வந்து ஒரு மாடு செம்ம நான் பூனை நாயெலாம் வந்து செறிஞ்சு விட்டா இப்படி அழகா கேட்கும், அது மாதிரியே கேட்டுட்டு இருந்தான். செம்மையாக இருந்தான். அந்த பார்க்குறீங்க தான். இவனுக்கு அதை யாரோ வந்து செறிஞ்சு விட்டு பழக்கி விட்டாங்க போல, எங்கள்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தான். செம்மையாக இருந்துச்சு. இது இதாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து தீர்த்தம்லாம் வாங்க சொன்னாங்க. அது தீர்த்தம் வேணா வாங்கிக்க சொன்னாங்க. நான் வாங்கினேன். தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த சாமியை வந்து 23 தீர்த்தம் நினைக்கிறேன். தீர்த்தம் வாங்கிட்டு சாமியை பார்க்க போகிறோம். எங்கள் காலேஜ் அங்கங்கே நின்றுச்சு. பாதி பேர்லாம் வந்து வரல, கோயிலுக்குள்ளே வரல. பாதி பேர் தீர்த்தம் வாங்கலை, வெறும் சாமியை மட்டும் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாங்கள் பாதி பேர் வந்து தீர்த்தம் வாங்கிட்டு வரோம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கன்னா தனுஷ்கோடிக்கு தான் போகிறோம். ஆமாம், தனுஷ்கோடிக்கு தான். அது தனுஷ்கோடிக்கு அதான் சொல்லலை, நான் வந்து படிக்கல நின்றுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் கொளுத்தி மண்டை தலை குளிச்சிருந்தேன்னா ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். முடி பரட்டை சும்மாவே நம்மளுக்குலாம் தலை அப்படியே ஆடும். இப்போ நான் வர படிக்கட்டில் நின்றுட்டு இருந்தேன். செம்ம காற்று, முடி பறக்குது, பிச்சுட்டு பறக்குறாரு சாரு. ஆனால் நல்லா செமையாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி படிக்கட்டில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி வந்து படிக்கட்டில் ஆனால் செம வியூ, போகும்போது தான் செம வியூ. அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எங்களை வந்து அதான் தனுஷ்கோடி அந்த சைடு வந்து ஸ்ரீலங்காவுக்கு போகிற சைடில் அந்த ரயில்வே பாலம் அங்கே அது இடிஞ்சிருச்சுல, அந்த சைடு கூப்பிட்டு போனாங்க. அங்கே போய் சும்மா இறங்கினாங்க, சும்மா பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போனாங்க. அங்கே அதுதான் ஃபஸ்ட்டு போகிறோம். அங்கே ரயில்வே ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு அங்கே இடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டுருக்கோம். இங்கே தான் வந்து உப்புலாம் தயாரிப்பாங்க போல். இது வந்து கொஞ்சம் தூரம் வந்துச்சு. உப்பு தயாரிக்க இடம் கிடையாது. அந்த இடத்துல வந்து அந்த தண்ணிலாம் இருந்துச்சு. அது தண்ணி மட்டும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது பார்த்தோம். அது கிளியராக தெரில, அந்த செடி கொடிலாம் மறைச்சிக்கிச்சு. அது மட்டும். அப்புறம் அதான் சொல்ல, என் முடி தான் பிச்சைக்கார முடி மாதிரி பறந்துட்டு இருந்துச்சு. இந்த இதுதான் இது ஒரு மாதிரி அந்த கலரே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே தான் உப்பு எடுப்பாங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் வேறு ஒரு மாதிரி கலராக இருந்துச்சு தண்ணி. இப்போ வந்து இந்த ட்ரெயின் பார்க்க தான் போகிறோம். ட்ரெயின் அங்கே இல்லை, பாலமும் அங்கே மோஸ்ட்லி இல்லை, உடஞ்சிருச்சு. ஆனால் அந்த இடத்துக்கு இங்கே தான் இருந்துச்சுன்னு காட்டுறதுக்காக, ஏன்னா காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க இல்லையா, அதனால அங்கே தான் இருந்துச்சு சும்மா காட்டுறதுக்காக. நாங்கள் இறங்கலாம் இல்லை, அங்கே போகிறோம். இது நல்லா இருந்துச்சு. ஆனால் சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கு தான் வந்து அழி போட்டுருச்சு. அதனால வந்து கொஞ்சம் பாதி மனசோட தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்பலாம் வந்து என்ஜாய் பண்ணல நான். அவளும் என்ஜாய் பண்ணல, நானும் என்ஜாய் பண்ணல. ஓரளவு ஓகேவா பார்த்தோம். இந்த இடம்லாம் பாருங்க, சைட்லலாம் வந்து ஒரு மாதிரி உப்பு தாங்கின மாதிரி இருக்குது, இதான் நினைக்கிறேன். அடுத்து இது வந்து இப்போ திருப்பி வச்சாங்களா, அடுத்து வந்து தனுஷ்கோடிக்கு அந்த ரவுண்டான மாதிரி இருக்குல்ல, அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்து எனக்கு எப்படின்னா அந்த கடைசி அந்த எட்ஜில் வந்து இந்த ரவுண்டாக இருக்கும்ல, அங்கே போகணும்னு ஆசை. ஆனால் என்னால் போக முடியல. வந்து இறங்கினோடனே வந்து அந்த தண்ணிக்கிட்ட போய் அந்த தண்ணி வந்து ஒரு சைடு வந்து அந்த அலைலாம் வந்து ரொம்ப அப்படியே ஆர்ப்போட சவுண்டோட செம வேகமாக வந்துச்சு. இன்னொரு சைடு வந்து தண்ணி அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அது வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், தீபஷிகா. அவள் என்ன சொன்னான்னா, ஒரு அமைதியாக இருக்க சைடு வந்து ஆண்கடல், நல்லா வந்து ஆர்ப்பளிச்ச அந்த அலை வந்து பெண் கடல். சாரி தப்பா சொல்லிட்டேன். அமைதியாக இருக்க சைடு வந்து
பெண்கள், அமைதியாக சைடு பெண்கள், ஆர்ப்பரிச்ச இடம் வந்து ஆண் கடல் அப்படின்னு சொன்னான். நைட் டைமில் வந்து இந்த ரோடு இருக்கு இல்லையா, 6 o'clock மேலே வந்து இந்த ரோடெலாம் வந்து க்ளோஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னான். அது எங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. எப்பட்றா இப்போ அமைதியாக இருக்குது, 6 o'clock மேலே வந்து தண்ணி முழுகிரும், அப்போதான் 2 ஆண் கடலும் பெண் கடலும் வந்து ஒன்று சேருமா அப்படின்னு சொன்னான். அது எனக்கு ஒன்று நம்பதான் நம்மளையான்னு தெரில. அவன் ஆனால் அப்படிதான் சொன்னான். உங்களுக்கு யாராச்சும் இந்த மாதிரி தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரில, அவள் சொல்கிறா. ஆனால் அவள் எப்படின்னா அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் அவளுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி அது பேசலை எனக்கு. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது, கோவிலை பற்றி படிக்கிறது, இந்த மாதிரி ரிசர்ச்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் தான் கடல் லைட்டாக தெரியுது. தமிழ்நாடு கடல், அது ஸ்ரீலங்கா கடல் நினைக்கிறேன். ஆர்ப்பரிக்கிறது வந்து ஸ்ரீலங்கா, நம்ம அமைதியாக இருக்கிறது வந்து தமிழ்நாடு நினைக்கிறேன். அங்கே போய் வந்துட்டு இதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வரும்போது நான் சொல்கிறேன். அது என்னன்னு எங்களுக்கு தெரில. அது என்னன்னு தெரிஞ்சால் அவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். என்னென்னா எங்களுக்கு என்னன்னு தெரியல. அது ஒரு மாதிரி கப்பல் மாதிரி இருக்குது, மிஷின் மாதிரி இருக்குது. அது ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்தோ இங்கே வருது பாருங்க, இந்த இதுதான். இதுதான், இதேதான். இது என்னன்னு தெரில, கப்பல் மாதிரி இருக்கு, பின்னாடி 2 வீல்லாம் இருக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. இது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க கீழே மறக்காம. இதானா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணா இருக்கு, கடல் அந்த சைடு இருக்கு, கொஞ்சம் தூரம் தள்ளிதான் இருக்கு. இது வந்து நம்ம தமிழ்நாடு கடலாம். அந்த சைட்டுக்கு தான் ஸ்ரீலங்கா கடலாம். அதை நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ரவுண்டானத்துக்கு நான் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன். ஏன்னா அங்கே தான் என்னால் போக முடியல, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நான் கரெக்டாக போகும்போது வந்து மேம்லாம் வந்து போன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. இங்கே தான் வந்து தமிழ்நாடு கடல், இது வந்து அமைதியாக இருக்கல்லவா, நான் அவங்ககிட்ட வந்து காட்டுறேன். நம்ம ஸ்ரீலங்கா கடல் அப்படின்றாங்க. அது என்ன, அது கரெக்டாக ஏன்னு தப்பான்னு தெரில. தப்பாக இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. இல்லை எது தமிழ்நாடு கடல், எது ஸ்ரீலங்கா வந்து எனக்கும் தெரில, எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்குது. தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் தமிழ்நாடு கடல், அது ஸ்ரீலங்கா நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரியல. என் வாய்ஸ் கொஞ்சம் சும்மாவே என் வாய்ஸ் கோளாராக தான் இருக்கும். கொஞ்சம் இப்போ வந்து சளி பிடிச்சனால ரொம்ப கோளார் ஆயிடுச்சு. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லோரும். இங்கே நல்லா கப்பல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நடுக்கடல்லேருந்து கப்பலில் போகணுன்னு ஆசை. அதுக்கு ஒரு நாள் போவோம். இந்த சைடு அமைதியாக இருக்கல்லவா, அடுத்து காட்டுறேன் வாங்க. எல்லாம் இறங்கிட்டு இதுதான் எங்க வரும் இதுதான். இது வந்து எவ்வளோ சவுண்டு, செம்ம வியூங்க. இதுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் அதிகமாயிடுச்சு. பாருங்க முடி எப்படி பறக்குது. நான் காலைல எப்படி வந்தேன், இப்போ எப்படி பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன் பாருங்க. ஆனால் செம்ம வியூங்க, வேற லெவல். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு வர்த்து வருமான்ற மாதிரி செம்மையா இருந்துச்சு. ஆனால் பாவம் என் ஃப்ரெண்டால கீழே இறங்கி வர முடியல. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நீ நினைக்கலாம், நீங்கள் என்னடா இவ வந்து ஃப்ரெண்டு புராணமே பாடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கலாம். தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படிதான் கொஞ்சம் அப்புறம் வந்து தண்ணியில் ஆடிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா வந்து அங்கே மீன்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் அங்கே நிறைய மீன் இருந்துச்சு. காலை வச்சா வந்து கடிக்கும் தெரியுமா, அந்த மீன் நினைக்கிறேன் இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துட்டு நாங்கள் அப்படியே நான் வந்து அங்கே சரி இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த சைடு ரவுண்டானவா அது என்னன்னு தெரில எனக்கு. அங்கே போகலான்னு போனால் என் நேரம் மேம் அமுச்சு விட்டாங்க. எனக்கு ஒரே வருத்தமாக போச்சு. அது புலம்பிட்டே வந்தேன். ஐயோ அங்கே போக முடியலையேன்னு புலம்பிட்டே தான் இருந்தேன். இங்கே நல்லா ஃபன் பண்ணிட்டு இங்கே அந்த குட்டி குட்டி மீன்லாம் இருந்துச்சு. அந்த மீன்
வேணும்னே அந்த மீனை வந்து போய் கலைச்சி விட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் கிளம்பிட்டோம் மறுபடியும். அதான் இப்போ தான் வந்து அந்த ரவுண்டானாக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். ஆனால் மேம் உள்ள. அப்புறம் இது வந்து அது என்ன ஐயோ அந்த என்ன டேமு டேமுன்றேன் பாம்பன் பாலம். பாம்பன் பாலம் இவ்வளோ கப்பல் மீன் பிடிக்க ஃபிஷ்ஷிங் கப்பல் நினைக்கிறேன். அவ்வளோ போட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த போட்டில் போய் நின்று மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசை. மோஸ்ட்லி சென்னையில் வந்து கேட்டால் தெரிஞ்சவங்களா இருந்தால் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரில எனக்கு. நிறையா யூடியூப்லலாம் நான் பார்த்துருக்கேன், வீடியோஸ்லலாம் பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்மளும் ஒரு நாள் போகலான்னு நானும் ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்தோம். கொஞ்சம் கிளாரிட்டி தான் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருந்துச்சு, வியூ வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போவுமே அந்த அந்த பாம்பன் பாலத்தில் வந்து புதுசாக வந்து ஒரு ட்ரெயின் பாலம் வந்து கட்டியிருக்காங்க போல். ஆமாம், நியூஸ்லேயும் பார்த்தேன், இப்போ நேர்லேயும் பார்த்தேன். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பழைய பாலத்தோட இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது காட்டுறேன் இருங்க. அது செம்மையாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் நல்லா கிளியராக இருக்குல்லவா? அதான் எப்படி எனக்கும் தெரியல. ஏதாவது ஒரே ஃபோனில் தான் எடுத்தேன். இதோ வந்து விட்டது புதுசாக கட்டின பாலம். அதான், ஆமாம் இதானா? இதே தான் புதுசாக. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பழசு ரொம்ப துருப்பிடிச்சி ரொம்ப பழசாயிடுச்சு. நான் இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம். ஃபேமிலியோட வந்தால் இங்கே நின்று ஃபோட்டோலாம் எடுக்க முடியும். அது காலேஜில் வந்ததுனால எங்களால் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்க முடியவில்லை. பரவாயில்ல, சரி வீடியோ வச்சு கிடச்சிச்சே அப்படின்ற மாதிரி பெருசாக போகுது போகிறாங்க. இன்னும் நல்லா அப்போ நாங்கள் போனப்போ இன்னும் கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நியூஸில் பார்த்தப்ப ஒர்க் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ அங்கே ட்ரெயின்லாம் எதுவும் போகல. ட்ரெயின் போனால் நல்லாயிருக்கும். ட்ரெயினோட அங்கே கப்பல் போனால் செம்மையாக இருக்குல்ல, எப்படி திரும்புது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? அதான் நீங்கள் பார்க்குறீங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து நாங்கள் ஏதோ தண்ணியில் மேம்கிட்ட கேட்டோம். மேம், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துக்கு போனோம், அப்துல் கலாம் மியூசியம் நினைக்கிறேன். ஆனால் அப்துல் கலாம் நான் என்ன நினச்சேன்னா இதோ வந்துருச்சு பாருங்க. என்னடா கொஞ்சம் டம் ஆயிடுச்சு. வந்துடுச்சு. வெயில்னால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதான் புதுசு. பழசு அங்கே துருப்பிடிச்சு போய் கிடக்குது. இது புதுசு எப்படி இது வந்து புதுசு வந்து மேலே போகும்னு சொன்னாங்க. மேலே போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே எப்படி போகும்னு எனக்கு சில பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. நம்ம லக் இங்கே ஏதாச்சும் கப்பல் வந்தா முடியும். இங்கே பஸ்லேருந்து நாங்கள் எடுத்தோம் வீடியோ. இவ்வளோ தான் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இங்கே குளிக்க வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இங்கே என்னென்னா ஒரு ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு. அந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து எனக்கு அந்த ஜெல்லி ஃபிஷ் தான் கழிச்சிச்சா இல்லை வந்து வேறு ஏதோ கழிச்சான்னு தெரில. இங்கே கொஞ்சம் நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஜெல்லி ஃபிஷ் வந்து எனக்கு கடிச்சிச்சா இல்லை ஆனால் ஏதோ ஒன்று கடிச்சிச்சு. அது கடிச்சு எனக்கு அந்த இடத்துல மட்டும் சொரியாக வந்துருச்சு. அப்புறம் இங்கே கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் ஓகே தான். தண்ணிலாம் உப்பு கறிக்குது. நல்ல தண்ணியில் குடித்தா நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆறு ஏரி அதில் குடித்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே வந்து ரொம்ப உப்பு கறிக்குது, கர்வமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஜெல்லி ஃபிஷ் நிறையா இருந்துச்சுங்க.
அது என்ன, அது எப்படி எங்கே இங்கே தானே அவ்வளோ ஜெல்லி ஃபிஷ் எங்களை சுற்றி இருந்துச்சு. அது எப்படி கடிச்சிச்சுன்னு எங்களுக்கு தெரில. அப்புறம் வந்து நாங்கள்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு, டெட்டாக போயிடுச்சு. 4:05 தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. அப்புறம் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல்.